வணக்கம் ஜிடிவி. தமிழக பாஜக மாநில தலைவரின் என் மண் என் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியானது வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக நடைபெற்றது. அப்போது அலைகடலென கூடியிருந்த மக்களிடையே அவர் எழுச்சி உரை ஆற்றினார். அப்போது பேசிய அவர், 1200 ஆண்டுகள் பழமையான அதிதீஸ்வரர் கோவில் அமைந்திருக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதியில் பெரும் திரளென கூடி ஆதரவளித்த பொதுமக்கள் ஆரவாரத்துடன் வெகு சிறப்பாக நடந்தேறியது. வாணி தேவியான அன்னை சரஸ்வதி தேவி இந்த கோவிலில் சாப விமோச்சனம் பெற்று பாடியதால் வாணியம்பாடி என்று அழைக்கப்படுகிறது. தெற்கு ஆசியாவின் மிகப்பெரிய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள காவலூர் இந்த தொகுதிக்குட்பட்டது. சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகள் கடந்தும் இந்த தொகுதிக்குட்பட்ட நெக்னா மலை என்னும் மலை கிராமத்தில் இன்னும் சாலைகளை அமைக்கப்படவில்லை. கடந்த அக்டோபர் மாதம் ஒரு கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனைக்கு டோலி கட்டி மக்கள் கொண்டு சென்றனர். கிராம சாலை அமைக்கும் திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு இதுவரை வழங்கிய நிதி 5886 கோடி ரூபாய். தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கிராம சாலைகள் அமைக்கப்படவில்லை. ஆனால் 100% சாலைகள் அமைத்துவிட்டோம் என்று தமிழக அரசு பொய் கூறுகிறது. இந்த நிதி என்ன ஆனது? வாணியம்பாடி தொகுதியில் மட்டும் தோல் பதனிடும் தொழிலில் சுமார் 15000 தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டுள்ளனர். வட தமிழகத்தின் ஜீவ நதிகளில் ஒன்றான பாலாறு தமிழகத்தில் நுழையும் தொகுதி இதுதான். கடந்த 2018ஆம் ஆண்டு மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் வெளியிட்ட தமிழகத்தில் உள்ள மிகவும் மாசடைந்த 6 நதிகள் பட்டியலில் முதலிடத்தில் பாலாறு உள்ளது. தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் வெளியிடும் கழிவுகளை சுத்திகரிக்கும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இந்த பகுதியில் போதிய அளவில் அமைக்கப்பட வேண்டும் என்பது கூட இந்த அரசுக்கு தெரியவில்லை. பாலாற்றில் கழிவுகள் கலப்பதாக பலமுறை இந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியும் அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது. தொழிற்சாலைகளில் இருந்து வரும் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் ஆற்றில் கலப்பதால் இங்கிருக்கும் மக்கள் தோல் நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். சுற்றுச்சூழல் அமைச்சர் மையநாதன் ஒரு முறை கூட வாணியம்பாடிக்கு வந்து பொதுமக்கள் குறைகளை கேட்கவில்லை. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியாவில் உள்ள 29 மாநிலங்களில் 21ஆம் இடத்தை தமிழகம் பிடித்திருப்பதுதான் சுற்றுலாத்துறை அமைச்சர் செய்துள்ள சாதனை. சுத்தமான ஆற்று நீர் உள்ள மாநிலங்களில் கடைசியிலிருந்து 3வது இடத்தில் தமிழகம் இருக்கிறது. வாணியம்பாடி ரயில் நிலையம் அருகே போக்குவரத்து நெரிசலை குறைக்க தரைப்பாலம் அமைப்பதற்காக மத்திய அரசு 67 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 2 ஆண்டுகள் கடந்தும் பாலம் அமைக்க திமுக அரசு இடம் கொடுக்காமல் புறக்கணித்து வருகிறது. எனவே மத்திய அரசிடம் பேசி தற்போது மேம்பாலம் அமைத்து போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் முயற்சிகளில் தமிழக பாஜக ஈடுபட்டுள்ளது. உலக நாடுகள் பல நமது பாரத ரத்னா போன்ற அந்தந்த நாடுகளின் உயரிய விருதுகளை நமது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கி கௌரவித்துள்ளன. நமது பிரதமர் மதங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவர். அவருக்கு வழங்கப்பட்ட 14 உலக நாடுகளின் உயரிய விருதுகளில் 6 விருதுகள் சவுதி, ஆப்கானிஸ்தான், பாலஸ்தீன், அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், எகிப்து ஆகிய இஸ்லாமிய நாடுகள் வழங்கியவை. அபுதாபி அரசர் நமது பிரதமர் மோடி அவர்களை தனது சகோதரர் மோடி என்று குறிப்பிட்டு அபுதாபி அவருக்கு 2வது வீடாக எப்போது இருக்கும் என்று குறிப்பிட்டார். எகிப்து நாட்டின் தலைவர் இப்ராஹிம், பாரத பிரதமர் மோடி சிறப்பான பல திட்டங்களை வழிவகுத்து இந்தியாவில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுடன் மிகவும் இணக்கமாக செயல்படுகிறார் என்று குறிப்பிட்டார். இஸ்லாமிய உலக லீக்கின் தலைவர் ஷேக் முகமது பின் அப்துல் கரீம் பாரத பிரதமர் மோடி அவர்களின் செயல்பாடுகள் குறித்து பாராட்டினார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மோடி அவர்களின் தலைமையில் இந்தியா என்று நிலவை எட்டியது பாகிஸ்தான் என்ற நிலத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்று பாராட்டினார். கடந்த 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு மத்திய அரசு பணிகளில் மொத்தம் 4.5% தான் சிறுபான்மையினர் இருந்தனர். தற்போது அது 10.5% உயர்ந்துள்ளது. பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தில் 31% வீடுகள் சிறுபான்மையினருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரத பிரதமர் முத்ரா கடன் திட்டம் மூலம் பயனடைந்தவர்களில் 36% பேர் சிறுபான்மையினர். பிரதமரின் விவசாய கௌரவ நிதி திட்டத்தில் பயன்பெறுவோரில் 33% சிறுபான்மையினர் தான். பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தில் பயன்பெறும் மக்களில் 37% சிறுபான்மையினர். இஸ்லாமிய பெண் குழந்தைகள் பட்டப்படிப்பு படிப்பதை ஊக்குவிக்க அவர்கள் படித்து முடித்தவுடன் 51,000 ரூபாய் நமது மத்திய அரசு வழங்குகிறது. ஆனால் திமுக மக்களை மதத்தால் பிரித்து வெறுப்புணர்வை தூண்டி அரசியல் செய்கிறது. அமைச்சர் துரைமுருகனின் மகன் என்பதுதான் வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கதிர் ஆனந்தின் உரை விலாசம். கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தின் 38 தொகுதிகளில்தான் நடந்தது. அவரது வீட்டில் பிடிபட்ட 18 கோடி ரொக்க பணத்தால் தேர்தல் நடக்காத ஒரு பாராளுமன்ற தொகுதி என்ற பெயர்தான் வேலூருக்கு கிடைத்தது. அவர் ஜெயித்த பிறகும் தொகுதிக்கு ஒன்றும் செய்யவில்லை. அவர் நடத்தும் தனியார் பள்ளியில் 3 மொழிகள் நீட் தேர்வு பயிற்சி எல்லாம் கொடுக்கிறார். ஆனால் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்கள் மும்மொழிகளை படிக்கவோ நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று குறைந்த கட்டணத்தில் மருத்துவர் ஆகவோ திமுகவினர் விடுவதில்லை.
வரும் பாராளுமன்ற தேர்தல் நமது குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான தேர்தல். ஊழலற்ற வளர்ச்சிக்கான அரசியலை முன்னெடுத்துச் செல்லும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் 10 ஆண்டுகால நல்லாட்சிக்கும் குடும்ப அரசியல் செய்யும் ஊழல் கட்சிகளுக்கும் இடையேயான தேர்தல். 3வது முறையாக நமது பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அமைய இம்முறை தமிழகமும் துணையிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று உரையாற்றினார்.